என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, மேலும் இந்த 15 நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் இந்த இடைப்பட்ட நாட்களில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயம் மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடியாக தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் சிறப்பான வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களின் தொழில் முன்னேற்றம் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரித்தே காணப்படும். உங்களின் சிறப்பான செயல்பாடு, தன்னம்பிக்கை அதிகரித்தே காணப்படுங்க. வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு எளிதாகவே முடியும். ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களின் செயல்பாடு சிறப்பாகவும் மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்க போகுதுங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரிய வீரிய காரகனான செவ்வாய், விவேகத்திற்கும் வித்தைகளுக்கும் காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் பிறவி சொத்தாகவே அமையுங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு புத்தொழி வழங்கும் மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் 1 வருடமாக 6ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் நிலையில மே 1 முதல் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மீட்பட போகுதுங்க. இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்தும் கௌரவமும் உண்டாக போகுதுங்க. பொருளாதார சங்கடங்கள்ல இருந்து விடுபட போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமும் புதிய சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் உங்களுக்கு நனவாகவே போகுதுங்க. கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருமானத்தை அதிகரித்திட இருக்கிறாருங்க. எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவே இருக்க போகுதுங்க. வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவற்றிலும் இனி வெற்றி என்ற சொல்லே வேண்டுங்க. வருமானம் பல வகையிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது. மேலும் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. உடலில் இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். பெண்களுக்கு உடல்நிலையானது சீராகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட உயர்ந்தே காணப்படுங்க. திருமண வயதினருக்கு வரணும் வரப்போகுது. சுய தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகரித்தே காணப்படும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படுங்க. புதிய பதவி பொறுப்பு வந்து சேரப்போகுது. கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகுங்க. விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தரப்போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 15 மற்றும் மே 13. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 18, 21, 27, 30, மே 3, 9 மற்றும் 12. பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபட நன்மை அதிகரிக்குங்க. அடுத்த அனுசம் நட்சத்திரம். ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்ம காரகனான சனி, இரத்த யுத்த சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு யோசித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சக்தி எப்போதும் இருக்குங்க. எந்த ஒரு செயலை கையில் எடுத்தாலும் அதை முடிக்கின்ற வலிமை இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில யோக மாதமாகவே இருக்க போகுதுங்க. நட்சத்திரநாதன் சனி பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதுடன் அவருடைய 10ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருப்பதால்
உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் அடைந்து வந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 6இல் உச்சம் பெறுவதால் நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் ஒரு வழியாக நீங்கிவிடும். தொழிலில் உண்டான தடைகளும் விலகிவிடும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க போகுதுங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த அனுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பாங்க. புதிய பதவி பொறுப்பு வந்து சேரப்போகுது. கடந்த கால சங்கடங்களுக்கு முடிவும் ஏற்பட போகுதுங்க. வராமல் இருந்த பணம் கூட வந்து சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் சப்தம ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவதால சங்கடங்கள் யாவும் விலகிவிடும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நனவாக போகுதுங்க. செல்வாக்கும் உயர்ந்தே காணப்படும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்கும். உடல்நிலையும் மனநிலையும் ஒரே சீராக காணப்படும். உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாக போகுதே. சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபமும் அதிகரித்தே காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வரப்போகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அமைப்பும் ஏற்பட போகுது. சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. புதிதாக இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது என விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகும். விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்க பெறுவாங்க. மாணவர்களின் கனவானது நனவாக போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 16, மே 13. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 17, 18, 26, 27, மே 8 மற்றும் 9. பரிகாரமாக நவகிரக வழிபாட்டால் நன்மை அதிகரிக்க போகுதுங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கல்விக்கும் வித்தைக்கும் காரகனான புதன், இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் வேகம், மறுபக்கம் விவேகம் இருக்க போகுது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பவங்க. அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையே உண்டாக்க போகுதுங்க. இதுவரையில் நீங்கள் அடைந்த சங்கடம் அனைத்தும் தீர்ந்துவிடும். லாபஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்துல சூரியன் என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியனும் கேதுவும் நன்மைகளை வழங்க உள்ள நிலையில் இருக்கிறாருங்க. மே 1 முதல் குரு பகவானும் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தையே வழங்க இருக்கிறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற நிலையின்படி இனி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்றே சொல்லலாங்க. நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் உங்களுக்கான வருமானங்களும் உயர்ந்தே காணப்படும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்பட போகுது. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் கண்டிப்பாக நல்ல தகவலாகவே வந்து சேரும். தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தருங்க. உடலில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாதத்தின் பிற்பகுதியில் நட்சத்திரநாதன் புதனின் சஞ்சார நிலையிலால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் இட போறீங்க. சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு ஆதாயம் தருவதாகவே இருக்கும். பெண்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு வந்து சேரப்போகுது. சுயதொழில் செய்து வருபவர்களின் நிலையும் உயர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாக போகுது. பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பாங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்லலாங்க. எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு அனைத்துமே அரசியல்வாதிகளுக்கு வந்து சேரப்போகுது. விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலமாக லாபம் காண முடியும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் வந்து சேரப்போகுதுங்க. மாணவர்களின் மேற்கல்வி கனவானது அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 17 மற்றும் 18. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 23, 27, மே 5 மற்றும் 9. பரிகாரமாக லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மையானது பன்மடங்கு பெருகி காணப்படுங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. உங்களுக்கு கணபதியை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.